ஒரு காலத்துல இந்தியா உலகத்திற்கே மருந்து தயாரிக்கக்கூடிய நாடாக இருந்தது. எல்லாவித தடுப்பூசிகளும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகி கொண்டிருந்தது. இன்று அது சுமார் 10% குறைந்து விட்டது. தொடர்ந்து இந்த அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை விலக்கிக் கொண்டது. இன்றைக்கு மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நவீன சிகிச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அந்த நவீன சிகிச்சைகள் எல்லாமே மிகவும் காஸ்ட்லியா இருக்கு. அப்போ இந்த மருத்துவ சேவை என்பது மக்களின் உரிமை அப்படின்ற கோரிக்கைக்கு ஒரு நியாயம் வருகிறது. ஆனா ஒரு மருத்துவ சேவை மக்களின் உரிமைன்னு வந்தாச்சுன்னு சொன்னா அந்த ஆஸ்பத்திரியினுடைய கடமையாக அது மாறிடும். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ரூஸ்டர் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ரூஸ்டர் தினந்தோறும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை குறித்து ஏராளமான புள்ளி விவரங்களோடு அக்குவேறு ஆணிவேராக விளக்கங்களை கொடுத்து உங்களுக்கு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக ஆரோக்கியத்திற்காக, சுகாதாரத்திற்காக, மருத்துவ சேவைக்காக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். மருத்துவ சேவை மக்களினுடைய உரிமை என்ற கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மருத்துவர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், மருந்து விற்பனை சங்க பிரதிநிதிகள், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், மாற்றுத்திறனாளிகள் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், வாலிபர் சங்கம், மாதர் இயக்கங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து இந்த கோரிக்கையை வைக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை என்பது இன்றைக்கு தேவையா? இன்று தமிழகத்தில் பல்வேறு மருத்துவ காப்பீடு திட்டங்கள் இருக்கின்றன. முதல்வரின் காப்பீடு திட்டம் இருக்கிறது. அப்படி இருந்தும் மருத்துவ சேவை மக்களுக்கான உரிமை என்ற கோரிக்கை ஏன் வருகிறது? ஒன்று, பல புள்ளி விவரங்கள் சொல்வது என்னவென்றால், ஒரு மருத்துவர் இடம் போயாச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு நோய் வந்துடுச்சுன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை பூராம உள்ள சேமிப்பு கரைந்து போகிறது, கடன் வாங்க வேண்டியது இருக்கிறது. அந்த அளவுக்கு மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு மிகவும் விலை கூடி போச்சு. இன்சூரன்ஸ்ல போனா கூட முழு இன்சூரன்ஸ் கிடைக்கிறது. பல நேரங்களில் இன்சூரன்ஸ் திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறார்கள். தனியார் ஆஸ்பத்திரியில் போகும்போது உங்களை ஒரு காப்பீடு உள்ளவராக, ஒரு இன்சூரன்ஸ் பேஷண்ட்டுக்கு அது ஒரு தனி விதமான ட்ரீட்மெண்ட், காசு உடனே கொடுக்குறீங்கன்னா வேற விதமான ட்ரீட்மெண்ட். இது கண்கூடாக பார்க்க முடியுது. இன்னொரு பக்கத்துல மருந்துகளினுடைய விலை தினந்தோறும் கூடிக்கொண்டே போகிறது. ஒரு காலத்துல இந்தியா உலகத்திற்கே மருந்து தயாரிக்கக்கூடிய நாடாக இருந்தது. எல்லாவித தடுப்பூசிகளும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகி கொண்டிருந்தது. இன்று அது சுமார் 10% குறைந்து விட்டது. காரணம், தொடர்ந்து இந்த அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை விலக்கிக் கொண்டது. பொதுத்துறை நிறுவனங்களாக இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ், இன்னும் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் லிமிடெட், இப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பல கம்பெனிகள் இருந்தது. இன்றைக்கு அவையெல்லாம் பெரிய அளவுக்கு உற்பத்தியை செய்ய முடியாத அளவுக்கு நிதி ஒதுக்கீடு குறைந்ததனால் சிக்கலில் இருக்கின்றன. மாறாக பாரத் பயோ, சீரம் இன்ஸ்டிடியூட், இப்படி தனியார் நிறுவனங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததன் காரணமாக நம்ம கோவிட் காலத்தில் பார்த்தோம். எல்லாரும் தடுப்பூசி யார்கிட்ட வாங்க வேண்டியது இருந்தது? தனியார் துறையில இருந்து. ஒரு கட்டத்துல மக்கள் கோரிக்கையின் காரணமாக அரசு நாங்கள் அந்த தடுப்பூசிக்குள்ள காசை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஏராளம் தடுப்பூசி இந்த தனியார் நிறுவனங்களால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நவீன சிகிச்சைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அந்த நவீன சிகிச்சைகள் எல்லாமே மிகவும் காஸ்ட்லியா இருக்கு.
அப்போ இந்த மருத்துவ சேவை என்பது மக்களின் உரிமை அப்படின்ற கோரிக்கைக்கு ஒரு நியாயம் வருகிறது. குறிப்பாக ஒரு ஆஸ்பத்திரியில் நீங்கள் போறீங்க, பெருங்கூட்டமாக இருக்கு, தனியார் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும் அல்லது அரசு மருத்துவமனையாக கூட இருக்கட்டும், ஒரு 10 பேஷண்ட் ஏற்கனவே இருக்காங்க, படுக்கை 10 தான் இருக்கு, 11 ஆளாக நீங்கள் போறீங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கான முடியாது, நீங்க வேற இடத்துக்கு போங்க. அரசு மருத்துவமனையிலும் நடக்குது, தனியார் மருத்துவமனையிலும். ஆனா ஒரு மருத்துவ சேவை மக்களின் உரிமைன்னு வந்தாச்சுன்னு சொன்னா அந்த ஆஸ்பத்திரியினுடைய கடமையாக அது மாறிடுது. 10 பேர் இல்லைன்னாலும் 11வது ஆளாக இருந்தால் இங்க இல்லைன்னா வேற எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குன்ற ஏற்பாடு, ஆம்புலன்ஸ் உட்பட ஏற்பாடு செய்து அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி செய்தால்தான் வேகமாக பல நோய்களுக்கு, குறிப்பாக விபத்துல பார்க்குறோம், நிறைய பேர் இறந்து போறதுக்கு காரணம் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதற்கு எடுத்து செல்லப்படவில்லை. அப்போ அவர் உரிமைன்னு வரும்போது அது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக மாறிவிடுகிறது. மருத்துவர்கள் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். மருந்து விலை கூடினாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அதை கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடைய கடமையாக வந்துடும். புதிய தொழில்நுட்பங்கள் வந்தால் அந்த தொழில்நுட்பங்களுடைய சேவையை கொடுப்பது அரசினுடைய கடமையாக மாறிடும். அப்படி வரும்போதுதான் சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு மருத்துவ சேவை என்பது எளிமையாக கிடைக்கும். இப்போ நாம கல்வியை எடுத்துக்கிறோம். கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்ததுனால கல்வியில ஒரு முன்னேற்றம் வந்தது. இதுல மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பல நாடுகளில், வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், அங்கெல்லாம் சட்ட ரீதியாக கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு முன்னாலேயே இங்கிலாந்துல நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ன்னு கொண்டு வந்து மருத்துவ சேவை உங்களுடைய உரிமைன்றதை கொண்டு வந்துட்டாங்க. பல நாடுகள்ல, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடாலாம் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் அங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அமெரிக்கா உட்பட, அமெரிக்காவில் கூடுதலாக காப்பீடு திட்டங்களும் இருக்கு. அதே மாதிரி வளரும் நாடுகளாக இருக்கக்கூடிய பிரேசில் போன்ற நாடுகள்ல, இலங்கை போன்ற நாடுகள்ல கூட இந்த மருத்துவ சேவை என்பது ஒரு உரிமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்குள்ளாலேயே இது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலை ஒன்றிய அரசு செய்யல. ஒன்றிய அரசு இதற்காக நிதி ஒதுக்கீடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே போகிறது. சுதந்திரத்திற்கு பின்னால் முதல் பட்ஜெட்ல ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும்போது சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்டது நாட்டின் மொத்த வருமானத்தில் 5%. 2017 இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி என்பது நாங்க நாட்டின் மொத்த வருமானத்தில் குறைந்தபட்சம் 2% மருத்துவ செலவுக்காக கொடுப்போம்னு சொன்னாங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அது 0.27% தான் இருக்கிறது. அப்போ மருத்துவ சேவை என்பது இன்னைக்கு எல்லோருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு செலவை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்போ இதுல பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்துல ஒரு சட்ட முன்னுரிமை கொண்டு வந்திருக்கிறார்கள், ரைட் டு ஹெல்த் கேர். அது ஒரு நல்ல முயற்சியாக தெரிகிறது. அதே போன்று தமிழகம் பல்வேறு விஷயங்கள்ல நாட்டினுடைய மாநிலத்தினுடைய மொத்த வருமானமாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியில் மாணவர்களுடைய சேர்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பலதிலும் இன்னைக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலம் மருத்துவ சேவை என்பது அடிப்படை உரிமை என்பதை ஒரு கட்டாயமாக கொண்டு வந்தால், ஒரு சட்டமாக கொண்டு வந்தால், இந்த நாட்டினுடைய, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தில் உள்ளவங்க உட்பட எல்லோருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும். ஒரு நோய் வந்துவிட்டால் அதனால தங்களுடைய வாழ்க்கையே, குடும்ப பொருளாதாரமே இழந்து போகக்கூடிய சூழல் என்பது மாற்றப்படும். அதை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஒரு சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு மக்கள் சார்பாக பல்வேறு அமைப்புகள் இணைந்து இன்றைக்கு அந்த கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள். அதற்கான ஒரு சட்ட முன்வரைவையும் தயாரித்திருக்கின்றார்கள். நேற்று நடந்த கூட்டம் சென்னையிலே ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசத்தில் நடந்த ஒரு மிகச்சிறந்த கருத்தரங்கத்தில் இந்து பத்திரிகையினுடைய என் ராம்,
இந்திய அளவில் மருத்துவர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அசோகன், உலகளவில் ஹெல்த் இஸ் அ ரைட் என்பதற்காக ஒரு ஹெல்த்துக்கான ஒரு கேம்பெயினை நீண்ட காலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் டி சுந்தர்ராமன், இந்தியாவினுடைய நேஷனல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டருடைய டைரக்டராக இருந்தவர். அதுபோன்று பல்வேறு அமைப்புகள் சார்பாக நிபுணர்களும் சரி, மக்களும் சரி சேர்ந்து இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது இந்த மாநிலத்தின் கடமை, இந்த ஆட்சியில் இருப்பவர்களுடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நீங்களும் இணைந்து இந்த இயக்கத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பங்கேற்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.